நாங்க தேனி மாவட்டம் பெரியகுளத்து பக்கத்துல தாமரக்குளம்ன்ற ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்திருக்கிறோம். அண்ணன் வந்து இறந்தது எங்களுக்கு மிகவும் ரொம்ப வருத்தளிக்கிறது. நாங்க அவர் இறந்தப்ப 2 நாளா எல்லாருமே நாங்களும் அழுது செஞ்சு எங்க துக்கம் அனுசரிச்ச எங்க ஊர்ல மொட்டையெல்லாம் எடுத்தாங்க. அவர் வந்து இறந்தது எல்லாத்துக்குமே பெரிய இழப்பு. அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கே இழப்பு அது. அவர் வந்து தேர்தல் இந்த இது அரசியல்ல மட்டும் இல்ல, மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. யாரையும் வந்து அவர் வந்து பார்க்க வந்தாலுமே அவர் வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டீங்களான்னே ஒரு வார்த்தை கேட்பாரு. அதே மாதிரி இப்பயும் அவர் இறந்த இதுல வந்து சமாதியில டெய்லி அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இப்பயும் நாங்க அவரை பார்க்க வர்றதுக்கோசரம் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் சென்னைக்கு. நாங்க அவரை மனித உருவமா பாக்கல, தெய்வ வடிவத்துலதான் பாக்குறோம். ஆமா, எல்லாம் ஒரே ஊரு, ஒரே அவரை பாக்குறதுக்காக இருந்து நாங்க வந்திருக்கிறோம். அவர் இறந்த போது நாங்க வந்து பார்க்க முடியல, அதுக்காக வர சந்தர்ப்பம் இல்ல, முடியல. இப்ப வந்திருக்கிறோம். அழுது ஒரு வாரமா நாங்க அழுது புரண்டு நைட்டும் பகலும் சாப்பிடாம கூட கிடந்த நாங்க. ரெண்டாவது எங்க ஊர்ல சேர்ந்தவங்க எல்லாருமே மொட்டை போட்டாங்க. மொட்டை போட்டு அவருக்கு வந்து துக்கத்தை வந்து அனுசரிச்சு நிறைய வந்து ஒரு வாரமா மௌன ஊர்களை ஃபுல்லா பண்ணினாங்க. அதே மாதிரி வந்து ஒப்பாரி வச்சு திருப்பி மறுபிறவி எடுத்து அவர் நாட்டுக்கு நல்லது செய்யணும். ஆமா, அவரு பாக்குறதுக்காண்டி வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கிறோம். யாருமே எதிர்பார்க்கல. முத அவர் ஆரம்ப கால மதுரை வாழ்வில் ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருந்ததுல இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு எளிமையா இருந்து ஊரு நாடு மதம் ஜாதி எல்லாத்தையும் கடந்து அவர் எல்லாருடைய மனசுலையும் ஏற்றத்தாழ்வு இல்லாம எந்த ஜாதி பாகுபாடு பார்க்காம வாழ்க்கையில ஒசந்து நிற்கும் போது அண்ணனா தம்பியா அக்காவா அம்மாவா எல்லாருமே அவரை வந்து அவரை என்ன சொல்றது தெய்வ பிறவிதான். அவர் மறுபடியும் பிறப்பாரு, நம்மளோட இருப்பாரு, மக்களுக்கு நல்லது செய்வாரு. ஏதாவது ரூபத்துல யாருக்குமே கருடன் இது வரைக்கும் பறந்ததில்லை. மேல அந்த தலைவருக்கு மட்டும்தான் மேல பறந்திருக்கு. இது கடவுளுடைய மனு யார் யாரோ அவதாரம்ன்றாங்க. இவர் தான் உண்மையான அவதாரம். விஜயகாந்த் சார் தான் உண்மையான அவதாரம். இங்க வந்து மக்கள் வந்து இந்த இடத்த வந்து ஒரு கோவிலாவே கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட மனநிலை கோயிலுக்குள்ள வந்த ஒரு திருப்தி தான். திருப்பதி தரிசனத்தை எப்படி கும்பிட்டுட்டு வரும்போது ஒரு பரவசம் அடையுமோ, சாரோட எல்லையில வந்து அந்த கால் வைக்கும் போது அந்த பரவசம் தான் இருக்கு யாருக்குமே. அதனால இது வந்து வார்த்தையெல்லாம் அவரை சொல்ல முடியாது. எல்லாருடைய மனசுலயும் இவ்வளவு இடம் பிடிக்கணுமா சாதாரண விஷயம்ல. இவ்வளவு நாள் இறந்தும் அவரு இறக்காத மாதிரி தான் இன்னமும் ஜனங்கள் வந்துகிட்டே தான் இருக்காங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு வந்து அவருக்கு எல்லையும் இல்லை, இதுவும் அதான் சொல்ல நாடு கடந்து எல்லாத்தையும் கடந்து அவர் எல்லாரோட மனசு வென்று தெய்வம் ஆயிட்டாரு. 150 நாளுக்குள்ள வந்து ஒரு 20 லட்சம் பேர் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமானதுன்னு அதுக்குதான் கருடன்ற ஒரு இது வந்து மேல வந்து சுத்தி காமிச்சிட்டு எல்லாத்துக்கும் சொல்லி காமிக்க முடியாது. ஆனா கருடன் மேல சுத்துறாரு பாத்தீங்களா, அந்த ஒன்னே போதும் உலகத்துக்கே அவர் தெரிய வச்சுட்டாரு. அவர் யாருன்றத அவரே தான் வந்து அந்த காட்சி அளிச்ச மாதிரி. வேற எந்த ஒரு தலைவர் இறந்தவங்களுக்கும் இப்படி வந்தது இல்லை, இனிமேல் வரப்போறதும் இல்லை. அவர் தான் இனிமேல் அவர் தான் விஜயகாந்த் சார் தான் உண்மையிலேயே. அதான் மதுரையில பிறந்து எவ்வளவோ உழைச்சு உள்ளுக்குள்ள ஃபீல்டுக்குள்ள வர முடியாத அளவுல வந்து சாதிச்சு எல்லாத்தையும் கடந்து இன்னைக்கு ஒருத்தர் இந்த அளவுக்கு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு 30-40 வருஷத்துல இவ்வளவு பேர்த்த ஜெயிக்க முடியுமானா, ஒரு அரசியல் அவரு முதலமைச்சராக இருந்தா கூட இந்த இது கிடைச்சிருக்காது. ஆனா அந்த அளவுக்கு மேல அவருக்கு எல்லா இதுவுமே தேடி வந்து கடவுளுடைய அனுகிரகம், எல்லா கடவுள் அனுகிரகமும் அவருக்கு இருந்திருக்கு. அதனாலதான் எல்லாருடைய மனசுலையும் கொஞ்சம் கூட பாகுபாடு இல்லாம அவர் மனசுல வென்றுட்டாரு எல்லாத்தையும், சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும். 20 லட்சம் பேர் பார்த்திருக்காங்க, வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்க இறந்த போது பெரிய இழப்பா நினைச்சோம். ஆனா இப்ப வந்து அவர் கடவுளா இருக்கிறாருன்னு 20 லட்சம் பேர் இல்ல பார்க்கும்போது நாங்க கடவுளாவே அவரை நினைக்கிறோம். நாங்க மக்கள் மனசுல வாழ்ந்தாரு, அவர் இருக்காரு, இனி இருந்துட்டு இருப்பாரு. மக்களோட மக்களுக்கு ஒரு நன்மை செய்வாரு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு.
நீங்க இங்க பாத்தீங்கன்னா பெண்கள் கூட்டம் தான் இன்னைக்கு கேப்டன் சாரோடைய நினைவிடத்துல கோயில்ல வந்து வந்து அதிகமா வராங்க. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? பெண்களுக்காக அவங்க வந்து முன்னுரிமை கொடுத்து பெண்கள் பாதுகாப்பா இருந்திருக்காரு. எங்க அண்ணன் அவர் உடன் பிறவா சகோதரர், உடன் பிறந்தல்ல உடன் பிறவாட்டி அவர் சகோதரர் தான் எங்களுக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்ச ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர் அவர். முதல்ல அவர் எண்ணத்துக்கு ஒழுக்கமான மனிதர். சொந்த செலவுல அவரு மக்களுக்காக வேண்டி எவ்வளவோ உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. அவர் இறந்தும் நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு, இன்னும் வாழ்வாரு. நம்ம புரட்சிக்கலை அண்ணி அவர்கள் அடுத்து அவருக்கு அடுத்து. ஆமா, அவர் அவங்கள பார்க்கன்னு நினைச்சா பார்க்க முடியல. இருந்தாலும் வாழுக புரட்சி கலைஞர், வளர்க அவரது புகழ் ஓங்குக. நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணிருக்காரு. அது வந்து அவர் இருக்கும்போது வந்து மக்களுக்கு தெரியல. அவர் ஒரு தடவை நம்மளாம் நினைச்சிருந்தா முதலமைச்சர் கண்டிப்பா ஆயிருக்கலாம், நல்லா இருந்திருக்கு, தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கு. அவர் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பேர் நேசிச்சவங்க அவர் உயிரோட இருக்கையில நேசிக்காம விட்டுட்டாங்க. அடுத்து நம்ம அண்ணன் வந்து அவர் பேரு விஜய பிரபாகரனை முதலமைச்சர் ஆக்குவோம். அடுத்த முதலமைச்சர் விஜய பிரபாகர் முடிச்சுக்கிறோம். பிரேமலதா வந்து ஒரு ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்து ஒரு அயன் லேடியா வருவாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்க போய் அவங்கள தேனியில பார்த்து அவங்க பேட்டியை பார்த்து இது பண்ணாங்க. கட்சி ஆபீஸ்ல பெரியவளம் வந்திருந்தாங்க. கண்டிப்பா அவங்க ஒரு அயன் லேடி கண்டிப்பா வருவாங்க. விஜய பிரபாகர் முதலமைச்சரா நம்மளாம் வர வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். யாரு? விஜயகாந்த் சார். விஜயகாந்துக்கு அடுத்து நம்ம விஜய பிரபாகரன் அதே நிலைமைக்கு வருவாருன்னு கண்டிப்பா. தொகுதியில வந்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாரு. இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து அவர்தான் வருவாரு. அவர் வந்து கண்டிப்பா எம்பி ஆகுறாரு. டெல்லிக்கு போறாரு. கான்பிடண்டா நாங்க ஓட்டு என்னாக்கு மேல சொல்லிட்டோம். அவர் வந்துருவாரு. விஜயகாந்த் மேல வச்சிருக்க நம்பிக்கையும் மக்கள் செயல்படுவாங்கன்ற நம்பிக்கையும் நல்ல மதிப்புக்கும் அவர் கண்டிப்பா எம்பி ஆகுறாரு. டெல்லி போறாரு. நலத்திட்ட உதவிகள் மாதிரி விஜய பிரபாகரன் வந்து மக்களுக்கு நல்ல செய்வாரு. நாங்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவரோட ரத்தம், அவரோட வளர்ப்பு அவர் செய்வாரு. இன்னொரு பையன் அவரோட சின்ன பையன் சண்முக பாண்டியன் வந்து சினிமாவில் வந்து முயற்சி பண்ணிட்டு படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் சொல்லிருக்காங்க, நான் வந்து அப்பா வீட்டு சேர்ந்த வந்து அரசியல் அண்ணன் எடுத்திருக்கேன், சினிமாவை தம்பி எடுத்திருக்கேன். சினிமா துறையில விஜயகாந்தோட இடத்த வந்து சண்முக பாண்டியன் நிரப்புவாரு. என்ன பிரபலம் ஆனாருன்னா இன்னும் அவர் இடத்த இவர் பிடிக்க வாய்ப்புகள் இருக்கு. அவரையும் கைது வைக்க விடணும்னு நம்ம சினிமா பிரபலங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். அவர் வந்து நிறைய பேர்த்த தூக்கி விட்டுருக்காரு, கை தூக்கி விட்டுருக்காரு. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. ஒருத்தர் 2 பேர் வர வைக்கல சினிமாவுல. இன்னைக்கு என்னன்னு பேர் சொல்ல முடியாது, அத்தனை பேரை வாழ் வச்சிருக்காரு. அதே மாதிரி நம்ம சண்முக பாண்டியையும் முன்னாடி இருக்கிறவங்க வழி நடத்தி சொல்லணும் வேண்டி விரும்பி அண்ணன் விஜயகாந்த் சார்பா கேட்டுக்கிறோம். விஜயகாந்த் சார் மாதிரியே அவர் என்னென்ன உதவிகள் மக்களுக்கு செஞ்சாரோ செய்யணும்னு நினைச்சாரோ அவர் இல்ல, அவரும் செஞ்சுட்டாரு. அடுத்தடுத்து அம்மாவும் விஜய பிரபாகரன் சாரு செய்யணும்னு வேண்டி விரும்பி அண்ணிய கேட்டுக்கிறோம். அன்னதானத்தை மட்டும் தயவு செய்து விடவே வேணாம். தானத்திலே திறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை நீங்க கொடுக்கணும்னு நாங்களும் கேட்டுக்கிறோம். கண்டிப்பா ஆட்சியில உட்கார வைப்போம். விஜய பிரபாகரன் சார் இந்த வட்டம் எம்பி, அடுத்து முதல்வர் ஆகிறார்.